அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வஹதஹு லா ஷரீக்க லஹ். அல்லாவோட மாபெரும் கிருபையால் நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டு இருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. நம்ம உலகத்துக்கு வந்த நோக்கத்தை நம்ம புரிஞ்சிருக்கோம். எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோன்னா, நம்ம அல்லாஹ் மட்டும்னு நம்பிக்கை கொண்டு நன்னறியான காரியங்கள் செஞ்சு அல்லாவோட கட்டளை வேதத்தில் அல்லாஹ் என்ன நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த கட்டளையை நம்ம பின்பற்றி ஆன்மாவை மீட்சி அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரே நோக்கத்துக்காக தான் வந்திருக்கோம். இதில் நம்மளுக்கு இது பெரிய இடைஞ்சூறாக இருக்கிறது ஷைத்தானா நம்மளுக்கு பெரிய இடைஞ்சூறாக இருக்கும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஷைத்தானை பற்றி அல்லாஹ் குரானில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அவன் எப்படிலாம் நம்மளை வழி கெடுப்பான் அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்குறோம். சூரா 6 வசனம் 142 அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சைத்தானை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, சைத்தான் அவன் உங்களுடைய மிக தீவிரமான விரோதியாக இருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிறான். விரோதி சைத்தான் நம்மளுக்கு ஒரு பெரிய விரோதியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க. சூரா 2 வசனம் 34, ஆதமுக்கு முன் சிரம்பணிந்து விழுங்கள் என நான் வானர்களிடம் கூறிய பொழுது அவர்கள் சிரம்பணிந்து விழுந்தனர், சாத்தானை தவிர. அவன் ஏற்க மறுத்தான், மிகவும் ஆணவம் கொண்டவனாகவும் நம்ப மறுக்கின்ற ஒருவனாகவும் இருந்தான் அப்படின்னு அல்லாவோட கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியாமல் ஆணவம் கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சைத்தானை பற்றி நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. அவன் ரொம்ப பெரிய தீவிரமான விரோதியாக இருக்கான். அடுத்தது அவன் சைத்தான் அல்லாஹ்கிட்ட சொல்கிற மாதிரி சில இதை சொல்கிறான். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் கூறினான், என் இரட்சகரே, உயிர்த்தெழுப்பப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் அளிப்பீராக. அவர் கூறினார், நீ அவகாசம் அளிக்கப்பட்டவனாக இருக்கின்றாய், நிர்ணயிக்கப்பட்ட நாள் வரை. எதுக்கு அவகாசம்னா, அடுத்த வசனத்திலேயே சைத்தான் சொல்கிற மாதிரி குரான் வசனத்தில் வருது. அவன் கூறினான், அவர்களை மொத்தமாக நான் வழிகேட்டில் அனுப்பிவிடுவேன் என்று உன் மாட்சிமை மீது நான் ஆணையிடுகின்றேன். அல்லாஹ் மேலே ஆணையிட்டு சைத்தான் சொல்கிறான், அவங்கள மொத்தமாக அவங்கள நான் வழிகேட்டில் அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வழிகேட்டுக்கு அனுப்புறது தான் அவனோட ஒரே நோக்கமாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம மேலே ஒரு பெரிய விரோதத்தில் இருக்கான். அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, இவன் தான் அவன் விரோதி, அவனை விரோதி போல் நடத்துங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு காமிச்சு விட்டுட்டாங்க. இந்த உலக ரீதியில் நம்மளுக்கு விரோதி யாருன்னு தெரியாது. ஒரு பிஸ்னஸில் நம்மளுக்கு விரோதி யாருன்னு தெரியாமலே சில சமயத்துக்கு டார்ச்சர்லாம் இருக்கும். அதனால் இதில் விரோதியை அல்லாஹ் டைரெக்டாக நம்மளுக்கு சைத்தான் விரோதியாக இருக்கான், அவனை விரோதி போல் நடத்துங்க. 6:142 அவன் உங்களுடைய விரோதியாக இருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதனால் இவ்வளோ பெரிய கிளியராக அல்லாஹ் நம்மளுக்கு யார் நம்மளுக்கு எதிரி, யார் நம்மளுக்கு விரோதின்னு நம்மளுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு கிளியராக காமிச்சு விட்டுறாங்க. அடுத்தது அதே வசனத்தில் அதாவது அவன் கூறுறான், அவர்களை மொத்தமாக வழிகேட்டில் அனுப்புவேன் என்று உன் மாட்சிமை மீது நான் ஆணையிடுகின்றேன்னு அல்லாஹ் மேலே ஒரு சத்தியம் செஞ்சு அப்படிப்பட்ட ஒரு இதை சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனே ஒரு கண்டிஷன் சொல்கிறான். என்னன்னா, உமக்கு மட்டும் பரிபூர்ணமாக அர்ப்பணித்து கொண்ட உம்முடைய அடியார்களை தவிர. அவன் நான் எல்லாரையும் மொத்தமாக நான் வழிகேட்டுக்கு அனுப்புவேன். யாரை தவிரனா அல்லாஹ்க்கு மட்டும் பரிபூர்ணமாக அர்ப்பணித்து கொண்டவங்க. இந்த வசனத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய அர்த்தம் தெரியுது. அல்லாஹ்க்கு மட்டும், அந்த மட்டும்னு உள்ள வார்த்தை ரொம்ப பெரிய பொருளை சார்ந்ததாக இருக்குது. ஆனால் எல்லாரும் அல்லாஹ்வை நம்புகிறாங்க. யார் வானம் பூமி படைச்சது யார், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறது யார், எல்லாத்தையும் வழி நடத்துறது யார் எப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாரும் அல்லான்னு சொல்லுவாங்க. அல்லது அவங்களுக்கு மொழியில் தெரிஞ்ச
கடவுளோட பெயரை வந்து சொல்லுவாங்க. அல்லான்னு சொல்லுவாங்க, கடவுள்னு சொல்லுவாங்க, ஏகன்னு சொல்லுவாங்க, ஹுதான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, அவங்க அதை கூட மற்ற இதை சேர்த்து இணை வழிபாடு பண்ணிடுறாங்க. மார்க் அறிஞர்களை இணை வழிபாடு பண்ணிடுறாங்க, தூதர்களை இணை வழிபாடு பண்ணிடுறாங்க. எல்லாத்தையும் அவங்க வந்து அல்லாஹ்ன்னு சொல்லிட்டு இணை வழிபாடு பண்ணுறாங்க. அதில் தான் இந்த வசனத்தில் குறிப்பிடும் போது அல்லாஹ் மட்டும்னா வாஹித், அதுக்கு பக்கத்தில் கமாவோ இல்லை வேற யாரோ கிடையாது. அல்லாஹ்க்கு மட்டும் பரிபூர்ணமாக அர்ப்பணித்து கொண்ட உம்முடைய அடியார்களை தவிர அப்படின்னு இந்த நம்மளுக்கு இப்போது பார்க்க போகிற ஒரு பயானில் உள்ள விடையே ஆன்சரே இதுதான். உமக்கு மட்டும் அடிப்பணிந்தவர்களை தவிர மற்றவங்களை எல்லாரையும் மொத்தமாக வழிக்கெடுப்பேன். இது உன் மாட்சிமை மீது நான் ஆணையிடுகிறேன்னு சொல்லிட்டு சைத்தான் சொன்னதா அல்லாஹ் நம்மளுக்கு குரானில் சொல்லி காமிக்கிறாங்க. அப்போதைக்கு அல்லாஹ் சொல்கிறாங்க, அவர் கூறினார், இதுதான் சத்தியம், மேலும் நான் சொல்வதெல்லாம் சத்தியம். உன்னையும் உன்னை பின்பற்றிய அனைவரையும் கொண்டு நாம் நரகத்தை நிரப்புவேன். இதுதான் ஆன்சர். இதுதான் இன்ட்ரோடக்ஷன். சைத்தான்னா யாருன்னு பார்த்தோம். அவன் அல்லாஹ்க்கு கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்துட்டான். அதுக்கப்புறம் ஈகோ கொண்டுட்டு நம்ம மனித இனங்களால் நம்மளை வந்து அவன் ஒட்டு மொத்தமாக நரகத்துக்கு நம்ம எல்லாரையும் வழிகேட்டுக்கு அனுப்புறதுக்காக அல்லாஹ்கிட்ட அவகாசம் கேட்குறான். அல்லாஹ் அவனுக்கு அவகாசம் அளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து அல்லாஹ் மேலே சத்தியம் செஞ்சு சொல்கிறான், நான் எல்லாரையும் வழிகேட்டுக்கு அனுப்புவேன், ஒட்டு மொத்தமாக வழிகேட்டுக்கு அனுப்புவேன், உமக்கு மட்டும் அடிப்பணிந்தவர்களை தவிர அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் வந்து இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தானை பின்பற்றவங்களை அனைவரையும் நரகத்தை கொண்டு நிரப்புவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம என்ன இன்ட்ரடக்ஷனில் என்ன பார்த்துட்டோம்னா, சைத்தான்னா யார், அவன் எதுக்காக வந்திருக்கான், எதுக்காக அல்லாஹ்கிட்ட சத்தியம் செஞ்சு வந்திருக்கான், அவனோட இது வந்து யாருக்கிட்ட செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அவனை பின்பற்றுறவங்களை நரகத்தை கொண்டு நிரப்புவேன் இப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு குரானில் கற்றுக் கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட மோசமானவனாக சைத்தான் இருக்கான். அந்த சைத்தானு நம்மளை எப்படி வழிகெடுப்பான் அப்படின்னு உள்ளதை பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். சூரா 2 வசனம் 208. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்பிக்கை கொண்டோரே, உங்களைத்தான் உங்கள் முழுமையான சரணடைந்தலை தருவிட வேண்டும். சைத்தானின் அடிச்சுவத்தை பின்பற்றாதீர்கள், ஏனெனில் உங்களுடைய மிக தீவிரமான விரோதியாக இருக்கின்றான். அடுத்தது சூரா 20 வசனம் 117. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போது நாம் கூறினோம், ஆதமே, இவன் உமக்கும் உம் மனைவிக்கும் ஒரு விரோதி ஆவான். நீர் இன்னலுக்கு உள்ளாகாதிருக்குமெனின் அவன் உங்களை சோனத்திலிருந்து வெளியேற்ற விட்டுவிடாதீர். ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாங்க அல்லாஹ். நீங்கள் இன்னலுக்கு உள்ளாகாமல் இருக்கிறது அவன் வந்து உன்கிட்ட கிசுத்து நீ சோனத்திலேருந்து வெளியேற்றாமல் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இதில் அந்த ஸ்டோரியை தான் நம்ம வந்து பார்க்குறோம். 7:22. அவன் வந்து பொய்யை கொண்டு அவர்களை ஏமாற்றினான், அந்த மரத்தை பக்கம் நெருங்க வச்சான். இதன் மூலயமா அவங்க உடம்பு தென்படலாயின. அவங்க சொர்க்கத்தோட இலையை மறைச்சிக்க முயன்றனர். அவருடைய இரட்சகர் அவர்களை வரவழைத்தார். இந்த மரத்திலிருந்து உங்களை நான் தடுக்கவும், மேலும் சைத்தான் உங்களுடைய மிக தீவிரமான விரோதியாக இருக்கின்றான் என்றும் எச்சரிக்கவில்லையா அப்படின்னு அல்லாஹ் வந்து ஆதம்கிட்ட கேட்குறாங்க. நான் உங்களை வந்து எச்சரிச்சிருக்கேன்னு, இவன் உங்களுடைய தீவிரமான விரோதின்றிருந்து நீங்கள் ஏன் அவனுக்கு விட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து ஆதம்கிட்ட கேட்குறாங்க. இப்போ அதுக்கப்புறம் அல்லாஹோட கருணையை 100 சான்ஸ் கொடுத்து நம்மளை இங்கே அனுப்பிச்சிருக்காங்க. இங்கே அனுப்பும்போது அல்லாஹ் வந்து ஒரு கட்டளையை செய்தி சொல்கிறாங்க. என்னோட வழிகாட்டுதல் வரோம், அதை பின்பற்றவங்க வெற்றி பெற்றவங்க, அவங்க அச்சம் கொள்ள எதுவும் தேவையில்லை, அவங்க துக்கப்படவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அல்லாஹ்வோட எவ்வளோ பெரிய மாபெரும் கருணையாக இருக்குது. இப்படி சொல்லி அல்லாஹ் நம்மளுக்கு அனுப்புகிறாங்க. சாத்தான் உங்களுடைய விரோதி ஆவான். ஆகவே ஒரு விரோதியைப் போல் அவனை நடத்துங்கள். நரகவாசியாக இருப்பதற்கு மட்டுமே அவன் தன் கட்சியினரை அழைக்கின்றான். உங்களிடம் நான் உடன்படிக்கை செய்து கொள்ளவில்லையா, ஆதமின் சந்ததியர்களே? நீங்கள் சைத்தானை வழிபடக்கூடாது என்றும் அவன் உங்களுடைய மிக தீவிரமான விரோதி என்று அப்படின்னு அல்லாஹ் சொல்லி நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க.
அதனால் இப்போ நம்ம உலகத்துக்கு கொடுக்க வாழ்க்கையில் நோக்கத்தில் நம்மளுக்கு விரோதி யார், அவனை நம்ம எப்படி நடத்துன்னு, அவன் பேச்சை நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிச்சிருக்காங்க. அது அல்லாஹ்வோட பெரிய கருணையால் அவன் எந்தெந்த வழியில் வருவான் அப்படின்னு சொல்லிட்டும் அல்லாஹ் அதையும் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு போர்லலாம் இந்த கன்னி வெடிகுண்டுன்னு இருக்கும். அது இது பூமியில் புதைச்சி வச்சுருவாங்க. மேலேன்னு பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது. ஒரு கிரவுண்டு மாதிரி தான் தெரியும், அல்லது புல்தரை மாதிரி தான் தெரியும். போகிறவங்க வந்து தெரியாமல் அதில் போய் காலை வச்சுட்டாங்கன்னா அது வெடிச்சிடும், அவங்களுக்கு காயம் ஏற்படும், அல்லது இறந்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட இதை வந்து அல்லாஹ் வந்து நம்மளுக்கு காமிச்சு விட்டுறாங்க. இந்த இடத்துல வெடிகுண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு சிக்னலை காமிச்சு ஒரு நல்லா இது சொல்லியிருக்காங்க. அந்த இது இந்த இடத்துல தான் சைத்தான் வந்து உங்களை வசீகரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு அந்த இடத்துல நீங்கள் அலர்ட்டாக இருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா வந்து போலி தெய்வ வழிபாடு செய்யாதங்க, அல்லாஹ் சொல்லாததை வேறு எதை தடையை ஆக்கிக்காதங்க, அநியாய வட்டி வாங்காதங்க, கொடுங்கோன்மை செய்யாதுங்க. அதெல்லாம் இன்ஷால்லா நம்ம பார்க்க போகிறோம். பொய் சொல்லாதுங்க. சைத்தான் எதில் நம்ம வருவான்னு அல்லாஹ்வோட பெரிய கருணை நம்மளை வந்து ஒரு ஓப்பனாக அனுப்பிச்சி விடல. நம்மளோட விரோதி யாருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த விரோதி எந்த இடத்துல இருந்து உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துக்கிட்ட நெருங்காதங்க, அதை மிதிச்சிடாதங்க, அதை தொட்டுடாதங்க, அதை செஞ்சிடாதங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு அவ்வளோ கிளியராக நம்மளுக்கு கருணையாளராக இருக்கிற அல்லாஹ் வந்து நம்மளுக்கு எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் மீறி போய் செஞ்சுவிட்டு எனக்கு வந்து கஷ்டம் ஏற்பட்டுருச்சு, எனக்கு துக்கம் ஏற்பட்டுருச்சு, எனக்கு இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து புலம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லா கெட்டதும் நம்ம கையாலேயே ஏற்பட்டுக்கிட்டது. அல்லாஹ் கருணையாளராக இருக்கனால நம்மளுக்கு நன்மையை மட்டும்தான் செய்கிறாங்க. அந்த இடத்துக்கெல்லாம் இது பண்ணாதங்கன்னு சொல்லிட்டு சைத்தான் எங்கெங்கே நம்மளுக்கு வெடி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க. அதில் முக்கியமானது வந்து ஐடல் வொர்ஷிப், இணை வழிபாடு. இணை வழிபாடுனா நம்ம என்னான்னு நம்ம புரிஞ்சுருக்கோம். சிலை வழிபாடு மட்டும்தான் இணை வழிபாடு கிடையாது. அல்லாஹ்வுடன் வேறு யாரையாவது சேர்த்து அழைச்சோன்னா அது இணை வழிபாடு. யாருக்கும் எதுக்கும் எந்த ஒன்றுக்கும் அல்லாஹ் சார்ந்திராமல் அல்லாஹ் நாடிராமல் எந்த சக்தியும் இல்லை அப்படின்னு நம்ம நம்பணும். அதுதான். இது இல்லாமல் நம்ம வந்து வேறு ஆள் நம்மளுக்கு உதவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்க்கு பக்கத்தில் அவங்கள சேர்த்து அழைக்கிறதோ இல்லை அந்த மாதிரி தவறான ஈமான் கொள்றதோ இணை வழிபாடாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். வசனம் 4 சூரா 4 வசனம் 60. உமக்கு வெளிப்படுத்துவற்றின் மீதும் உமக்கு முன்னர் வெளிப்படுத்துவற்றின் மீதும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பதாக கூறிக்கொண்டு பின்னர் தங்களுடைய போலி தெய்வங்களில் அனிதமான சட்டங்களை ஆதரிப்பவர்களை நீர் கவனித்தீரா? இத்தகைய சட்டங்களை நிராகரிக்க வேண்டுமென அவர்கள் கட்டளையிடப்பட்டிருந்தனர். உண்மையில் அவர்கள் மிக நெறிய வழித்தவதில் இட்டு செல்ல வேண்டும் என்பதே சாத்தானின் விருப்பமாகும். இதில் இணை வைப்பில் ஒரு முக்கியமான இது என்னன்னா வந்து அனிதமான சட்டங்களை ஆதரிப்பவர்களை நீர் கவனித்தீரா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சட்டமாக்காததை சட்டமாக ஆக்கிக்கிட்டு அதை சட்டன்னு பின்பற்றவங்களை பாத்தியான்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட சட்டத்தை நிராகரிக்கணும்னு அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளை இட்டிருக்காங்க. அதாவது எப்படின்னா கட்டளைனா அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற எல்லா வேதத்தையும் அடங்கி இறுதி வேதமாக கொடுத்துருக்கிற குர்ஆன் மட்டும்தான் நம்மளுக்கு மார்க்க சட்டங்களை உள்ளடக்கியது. இது இல்லாத வேறு சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு ஆள் யாரையாவது காமிச்சாங்கன்னா அதை நம்ம பின்பற்றக்கூடாது. ஏன்னா வந்து அந்த வசனத்திலே சொல்லும் போது நம்மளை வழி தவறுதலை இட்டு செல்ல வேண்டும் என்பதே சைத்தானின் விருப்பமாகும். சைத்தான் வந்து எப்படி வழி கெடுக்க முடியும்? குரானை வந்து மாற்றி விட்டு சைத்தான் வந்து குரானில் கை வைக்க முடியாது, மாற்றி வழி கெடுக்க முடியாது. குரானு மாதிரியே மற்ற சட்ட புக்களை மாற்றிட்டா குரான் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள பொறுத்த வரைக்கும் பவர் இல்லாமல் போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் உது எப்படி செய்கிறது, ஜக்காத்து எப்படி கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து எல்லாமும் ஒரு எக்ஸாம்பிளும் எடுத்துக்கிட்டால் சரி, அல்லாவோட மார்க்க கடமையெல்லாம் சொன்ன ஷஹாதத்து எப்படி சொல்கிறது எல்லாத்துக்கும் மேலே மெயின் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டால் அல்லாஹ் சொன்ன புக்கில் தெளிவாக கிளியராக இருக்குது. அவங்க சொன்ன புக்கில் மாறி 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 இருக்குது. அவங்க வந்து அல்லாஹ் புக்கை நம்புகிறோன்னு சொல்லிட்டு வாய் வகையில் நம்பிக்கை கொண்டுட்டு பின்பற்றுறதை வந்து மற்ற அல்லாஹ் ஆதரிக்காத சட்டங்களை பின்பற்றுறாங்க.
அதன் மூலியமா எத்தனை ஷஹாதத்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி உள்ளவங்கள கேட்டாலே தெரியும். ஒருத்தவங்கள்ட்ட ஷஹாதத்து கேட்டால் அல்லாவோட முகமது நபியை பேர் சேர்த்து சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டால் அல்லாவோட முகமது நபி பேர் சொல்லிவிட்டு அலி பேரை சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேறு சட்ட புத்தகங்களை எடுத்துக்கிட்டு அவங்க மாற்றி மாற்றி அவங்க ஷஹாதத் சொல்கிறாங்க. இதேமாரி ஜக்காத்து அந்த ஹஜ்ஜி செய்கிறது எந்த இது கட்டளை எடுத்துக்கிட்டானோ அல்லாஹ் சொன்ன கட்டளையான குரானை பின்பற்றாமல் வேறு சடங்குகளை பின்பற்றுறாங்க. இது ஏன் இது இருக்குன்னா இப்படிப்பட்ட சட்டங்களை நிராகரிக்குன்னு அல்லாஹ் கட்டளை இட்டிருக்காங்க. உண்மையில் அவர்களை மிக நெடிய வழி தவறுதலில் இட்டு செல்ல வேண்டும் என்பதே சைத்தானின் விருப்பமாகும். சைத்தானோட விருப்பம், சைத்தானோட டூல் அதெல்லாம். இப்போ அல்லாஹ் அல்லாஹ் விதிக்காத வித சட்டங்களை பின்பற்றாதங்க, இங்கெல்லாம் சைத்தானோட வெடிகுண்டு இருக்குது, அல்லாஹ் நம்மளை எச்சரிச்சிருக்காங்க. இல்லை நான் குரானோட விளக்கத்தை நான் அவர் எழுதின புக்கில் தான் பார்ப்பேன், இவர் பேச்சில் தான் நான் விளங்கிப்பேன், இவர் விளக்கமாக பேசுனதில் தான் நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து நம்ம நம்மளை அநீதி இழைச்சிக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். ஆதியில் செஞ்ச பாவத்துக்கு பாவமன்னிப்பு கேட்போம். தூபில்லா அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக்க லஹு. இப்போ சைத்தானோட இது பொறி அந்த வெடிகுண்டு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு உள்ளதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் மெயின் போலி தெய்வ வழிபாடு, அல்லாஹ் அங்கீகரிக்காத வேறு மார்க்க சட்டங்களை பின்பற்றுறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா போலி தெய்வ வழிபாடு ரொம்ப மோசமானது, அது எல்லா நன்மையும் அழிச்சிரும், அது மன்னிக்க முடியாத பாவமாக இருக்குன்னு அல்லாஹ் 4:116 சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரா 4 வசனம் 116. போலி தெய்வ வழிபாட்டினை மரணம் வரை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் கடவுள் மன்னிப்பதில்லை. ஆயினும் தன் ஆடுகின்ற எவருக்கும் அதைவிட சிறிய குற்றங்களை அவர் மன்னிக்கின்றார். கடவுளுடன் எந்த போலி தெய்வத்தையும் இணைந்து வழிபாடு செய்கின்ற எவர் ஒருவரும் மிக வரி தவறுதலில் சென்று விட்டனர் அப்படின்னு, ரொம்ப பெரிய வழி தவறுதலை சென்றுட்டாங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி சைத்தானு பல விஷயத்தில் இருக்கான். அதேமாரி பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கப்பட்டால், ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் எடுத்துக்க போனால் அவன் யூசரியில் இருக்கான், அதாவது அநியாய வட்டியில் இருக்கான் அப்படின்னு உள்ளதை நம்ம 2:275 பார்க்குறோம். அநியாய வட்டி வசூலிக்கின்றவன் சைத்தானின் வசீகரித்தால் கட்டுப்படுத்தப்பட்டவனை போன்ற அதே நிலையில் இருக்கின்றான். இதன் காரணமாக அநியாயம் வட்டியும் வணிகத்தை போன்றதாகும் என்று அவர்கள் கூறுவதே ஆகும். ஆயினும் கடவுள் வணிகத்தை அனுமதிக்கின்றார், ஆனால் அநியாய வட்டியை தடை செய்கின்றார். எனவே எவரெல்லாம் தன் இரட்சகரிடமிருந்து உள்ள கட்டளையை கவனத்தில் கொண்டு அநியாய வட்டியிலிருந்து விலகி கொள்கின்றாரோ அவர் தன்னுடைய கடந்த கால சம்பாத்தியங்களை வைத்து கொள்ளலாம். மேலும் அவர்களுக்குரிய தீர்ப்பு கடவுள் வசமே உள்ளது. அநியாய வட்டியில் பிடிவாதமாய் இருப்பவர்களை பொறுத்தவரை அவர்கள் நரகத்துக்கு உள்ளாகின்றனர், அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அதாவது அநியாய வட்டியை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு, இது சைத்தானால் வசீகரத்தால் கட்டுப்படுத்தப்பட்டவர்களை போன்ற அதே நிலையில் இருப்பாங்க. இப்படிப்பட்ட அநியாய வட்டியில் இருக்கிறவங்க சைத்தானோட வசீகரத்துக்களை மாட்டிப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் அங்கே ஒரு சைத்தானோட பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அடுத்தது கொடுங்கோன்மை. நம்பிக்கை கொண்டவர்கள் கடவுள் நிமித்தம் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றனர். அதே சமயம் நம்ப மறுப்பவர்கள் கொடுங்கோன்மையை நிமித்தமாக சண்டையிட்டு கொண்டிருக்கின்றனர். எனவே சாத்தானின் கூட்டாளிகளுடன் நீங்கள் சண்டையிட வேண்டும். சாத்தானின் சக்தி ஒன்றுமற்றதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சத்தியத்துக்கும் ஒரு நம்பிக்கை கொண்டவர்கள், அதாவது கடவுள் நிமித்தம்னா அல்லாஹ் சொன்ன கட்டளைக்கு நிமித்தமாக போராடுறவங்களும் அதுக்கு கொடுங்கோன்மையாக போராடுறவங்களும் பற்றி வித்தியாசமாக சொல்கிறாங்க. அந்த கொடுங்கோன்மையை பக்கம் சைத்தான் இருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறம் பொய் நம்ம ஒரு சர்வசாதாரணமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம், தப்புன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கமான்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த வசனம் 4 சூரா 83 படிக்கும்போது நம்மளுக்கு புரிய வருது. அதை பார்ப்போம். இங்கே இதுலேயும் சைத்தானோட அந்த இது இருக்குது, அந்த சைத்தான் நம்மளை கவுக்கிறதுக்குள்ள
இது 2ல் அதுலேயும் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 4:83. பாதுகாப்பை பாதிக்கின்ற ஏதேனும் ஒரு வதந்தியை அவர்களிடம் வரும்போது அவர்கள் அதனை பரப்பி விடுகின்றனர். அவர்கள் அதனை தூதரிடமும் அவர்களுக்கிடையே பொறுப்பு வசிப்பவர்களிடம் எடுத்துரைத்திருந்தால் அத்தகைய விஷயங்களை புரிந்து கொள்கின்றவர்கள் அவர்களுக்கு தகவல் தந்திருப்பார்கள். உங்கள் பால் கடவுளின் அருளும் கருணையும் இல்லாதிருந்தால் ஒரு சிலரை தவிர நீங்கள் சைத்தானை பின்பற்றியிருப்பீர்கள். இதில் அல்லாஹ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அந்த பொய் சொல்கிறது வந்து சைத்தானை பின்பற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளில் அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால் பொய் சொல்கிறதும் அந்த சைத்தானோட இது பொரிய அங்கேயும் இருக்குது அப்படின்னு. ஒன்று பயம் ஊற்றுறது சைத்தானோடைய ஒரு அச்சத்தை புகுத்துவதே சைத்தானோட வழிமுறையாக இருக்குது அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு படத்தில் ஒரு வில்லன் கூட சொல்லும் போது ஒரு பயம்னா அவரோட சக்தி, ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு பயத்தை மூட்டி அவங்கள்ட்டேருந்து வந்து பணத்தை பறிக்கிறது அப்படின்னு, நான் பயத்தை மூட்டி தான் நான் வந்து முன்னேறினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்டவனை காமிக்கும் போது அவன் வந்து அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சைத்தானை வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பயத்தை மூட்டி வழிகேட்டுக்கு அனுப்புறது. பல வகையில் பயம், பிஸ்னஸில் பயம், பொருளாதாரத்தை பயத்தை மூட்டுறது, ஹெல்த்தில் பயத்தை மூட்டுறது, மற்றபடி பாதுகாப்பில் பயத்தை மூட்டுறது, அந்த மாதிரி வந்து பல வகையில் சைத்தான் வந்து பயத்தை பூத்துவது தான் அவனோட வழிமுறையாக இருக்குது அப்படின்னு அல்லாஹ். ஆனால் நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறது என்னன்னா, அல்லாஹ்வோட கட்டளையை பின்பற்றினா நீங்கள் அச்சப்பட எதுவும் தேவையில்லை, துக்கப்படவும் தேவையில்லை, பயப்படாதங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த இதில் வந்து சொல்லும் போது தன்னுடைய ஆதிக்கத்தில் உள்ளவர்களுக்குள் இந்த இதுலேயே ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள். அதாவது சைத்தானோட ஆதிக்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் பயத்தை மூட்டுவது அவனோட வழிமுறையாக இருக்குது. நம்ம யாரோட ஆதிக்கத்தில் இருக்கோன்னு சொல்லிட்டு நம்மளே தேர்ந்தெடுத்துக்கணும். நம்மளுக்கு அல்லாஹ் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அல்லாஹ்கிட்ட நம்ம ஆதிக்கிட்ட நம்ம அல்லாஹ் மேலே நம்ம பொறுப்பை ஒப்படைக்கும் போது அல்லாஹ் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. நம்ம ஆதிக்கத்தை சைத்தான்கிட்ட நம்ம கொடுத்துட்டோன்னா தன்னோட ஆதிக்கத்தில் உள்ளவர்களுக்குள் அச்சத்தை புகுத்துவதே சைத்தானின் வழிமுறையாக உள்ளது. நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள், அதுக்கு பதிலாக என்னையே அஞ்சுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு வந்து பயமும் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு யாருக்கும் பயப்படாதங்க, சைத்தானை வந்து அச்சத்தை மூட்டுவது தான் அவனுடைய வழிமுறையாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கேம்லிங்கு, இன்டாக்சிகண்ட்டு, அதாவது சூதாட்டம், இது போதை ஊட்டுவது, இதுலேயும் வந்து சைத்தானோட இது இருக்குது, நெருங்காதுங்க, அதை தவிர்த்துங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிளவு உண்டு போடுறதும் சைத்தானோட பெரிய டூலாக இருக்குது. இது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. சூரா 17:53. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இயன்றவரை மிக சிறப்பாக ஒருவரை ஒருவர் நடத்தி கொள்ளும்படி தன் ஊழியர்களிடம் கூறுவீராக. ஏனெனில் சைத்தான் எப்போதும் அவர்களுக்கிடையில் ஒரு பிளவை உண்டாக்க முயற்சிப்பான். நிச்சயமாக சைத்தான் மனிதர்களுடைய தீவிரமான விரோதியாவான். அல்லாஹ் வந்து மக்களுக்கு வந்து சைத்தான் தீவிரமான விரோதியாக இருக்கான். அவன் வந்து நம்ம பிளவை உண்டு பண்ண தான் அவன் வந்து முயற்சிப்பான் அப்படின்னு. அவன் நிறையா இதில் ஜெயிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். எத்தனை பிளவு, ஒரு இஸ்லாம்னு எடுத்துக்கிட்டால் எக்கச்சக்க பிளவு, அது லிஸ்ட்டெலாம் போட முடியாது, சப் லிஸ்ட்டே நிறையா வரும். சாஃபி, ஹனஃபி, அம்புலி, ஷியா முஸ்லீமு, சுன்னி முஸ்லீமு அப்படின்னு சொல்கிறது அது வந்து இதாக இருந்தாலும் அதுக்கு கீழே நிறையா சப்பு வந்து நிறையா இருக்குது. ஒவ்வொரு ஆளும் ஒரு புக்கை வச்சுக்கிட்டு பின்பற்றி நான் அல்லாஹ்க்கு நெருக்கமாக போகிறேன், நான் தான் சொர்க்கத்துக்கு போவேன்னு சொல்லிவிட்டு இந்த முஹர்ரம் 10 நம்ம நியூஸில் கூட பார்க்குறோம், தீ மிதிக்கிறாங்க. அல்லாஹோட பெயர் சொல்லி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிவிட்டு நெருப்பில் இறங்குறாங்க.
அந்த அளவுக்கு சைத்தான் வந்து அவங்கள பொய்யான சட்டம் புத்தகங்களை ஏற்படுத்தி, பொய்யான ஹதீஸுகளை ஏற்படுத்தி வழிக்கெடுத்து வச்சுருக்கான். அந்த மாதிரி பிளவு உண்டு பண்ணுறது. இதே மாதிரி பிளவும் அல்லாஹ் மட்டும்னு சரணடைந்தவர்களுக்கு இடையில் உண்டு பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம தான் வந்து அல்லாஹ்கிட்ட உதவி தேடிக்கிட்டு நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்குன்னு அப்படின்னு. அதுக்கு அல்லாஹ் நிறையா சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம வந்து அழகிய முறையில் பேசணும், அதுக்கு சொல்யூஷன் எப்படி காணணும், யாருக்கு அல்லாஹ்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நம்ம பொறுமையோடு இருக்குன்னு, அந்த மாதிரி நிறைய விஷயம் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பின்பற்றி நம்மளுக்கிடையே பிளவை உண்டு பண்ணாமல் இருக்கணும். பிளவை உண்டு பண்ணிட்டாலே ஸ்ட்ரென்த்து இதாகிடும். நம்ம ஸ்கூல்லேருந்தே நம்ம எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு தனித்தனியாக இருந்தோன்னா அந்த குச்சியை வந்து ஈஸியாக உடச்சிடலாம். தனித்தனியாக இருந்தால் ஒவ்வொரு ஆளையாக அட்டாக் பண்ணிக்கிட்டு ஈஸியாக போயிடலாம். ஒரு ஒற்றுமையாக ஒரு குழுவாக இருந்தோன்னா அவங்கள வந்து அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு. அந்த இதை நம்ம எல்லா இதுலேயும் நம்ம பார்க்குறோம். தனியாக போய் ஒரு கோரிக்கையை கொடுத்தோன்னா ஒரு கவர்மெண்ட்டையோ இல்லை ஒரு அதிகாரிகிட்டையோ கொடுத்தோன்னா வந்து அது செல்லாமல் போயிடும். இதே ஒரு 100 பேர் 200 பேர் சேர்ந்து போய் ஒரு போராட்டம் பண்ணும் போதோ ஒரு அநியாயத்தை எதிர்த்து கேட்கும் போதோ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த மாதிரி வந்து பிளவை உண்டு பண்ணுறது ஒரு சைத்தானோட டூலாக இருக்குது. அந்த மாதிரி சொல்லிட்டு எக்கச்சக்க குரூப்பு பிரிஞ்சு போய் ஒரு மார்க்கம் இஸ்லாம்னு இல்லை ஒரே டைட்டிலு கீழே கண்ணாமனான்னு பிரிஞ்சு போய் கிடக்காங்க. அல்லாஹ் வந்து மார்க்கத்தில் எந்த வித பிரிவினையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்திய வழி அல்லாஹ் மட்டும்தான். சத்தியமான ஒரு வழிகாட்டுதலாக கட்டளை அடங்கினது குர்ஆன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மாற்றமாக யார் சொன்னாலும் சரி, எவரு சொன்னாலும் சரி அதை நம்ம பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளை இட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்த தூதர்களும் அதை தான் எடுத்து சொல்லியிருக்காங்க. குர்ஆனில் இல்லாட்டி நீங்கள் பின்பற்றாதீங்க, அதை மார்க்க வழிகாட்டுதலாக ஏற்றுக்காதுங்க. அது யார் சொன்னாலும் சரி, எவரு சொன்னாலும் சரின்னு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் அல்லாஹ்வோட வெளிப்பாடுகளை கேலி செய்கிறதுனா மாற்றி மாற்றி சொல்கிறது. அல்லாஹ் ஒன்று கட்டளை இட்டிருப்பாங்க, அதுக்கு மாற்றமாக அந்த மாதிரி செய்கிறது. அந்த மாதிரி கேலி செய்கிறதும் ஒரு சைத்தானோட ஒரு இதாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்தது வந்து அல்லாஹ் அங்கீகரிக்காத வேறு சட்டங்களை பின்பற்றுறது. அதுக்கப்புறம் அல்லாஹ் தடை செய்யாத உணவு பழக்கத்தை நம்ம தடை செஞ்சுக்கிறது. அல்லாஹ் தடைனா கிளியராக சொல்லியிருக்காங்க. அதை நம்ம குர்ஆனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும் போது எந்தவித சந்தேகமும் நம்மளுக்கு வந்து இருக்காது. தடைனா குர்ஆனோட ஸ்டூடெண்ட்டுக்கு அல்லாஹ்வோட தடை என்னான்னு கேட்டால் ஈஸியாக சொல்லிடுவாங்க. வேறு இதை சோர்ஸை பின்பற்றிக்கிட்டு அவங்க அதில் சொன்னாங்க இதில் சொன்னாங்கன்னு உள்ளவங்களுக்கு தான் அவ்வளோ குளறுபடி வரும். அதனால் வந்து அதுலேயும் சைத்தானோட வெடிகுண்டு அதுலேயும் இருக்குது. உணவு தடையிலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறது தான் உணவு தடை. அந்த தவிர்த்து மற்றது எல்லாமே வந்து அல்லாஹ் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் சூழ்ச்சி செய்கிறதும் சைத்தானோட திட்டமாக இருக்குது. வாக்குறுதியை முறிக்கிறதும் இதெல்லாம் சைத்தானோட டூலு. சைத்தான் வந்து ஒரேடியாக டக்குன்னு வழிகெடுத்துட மாட்டான். சின்ன சின்ன ஸ்டெப்புலேருந்து வழிகெடுப்பான். இப்போ முன்னாடி நம்ம பார்த்தோம், பொய் சொல்லாதங்க, அல்லாஹ் தடை செய்யாததை தடை செஞ்சிக்காதங்க, அதுக்கப்புறம் வாக்குறுதியை முறிக்காதங்க. இதெல்லாம் நம்ம வீக்காக இருக்கோம். இப்போ நம்ம ஒரு வாக்குறுதி, சின்ன வாக்குறுதியே பெருசோ நம்ம கொடுத்துட்டு அது ஈஸியாக மீறிடுறோம். இப்போது ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு மீறுறது, ஒரு பொய் சொல்கிறது, ஒரு சர்வசாதாரணமாக. அதுக்கப்புறம் வந்து ஊதாரியாக இருக்கிறதும் சைத்தானோட டூலு அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அறிவின்றி தர்க்கிக்கின்றது, அதுக்கப்புறம் பெற்றோர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுறது, இதெல்லாம் சைத்தானோட டூலாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு அல்லாஹ் நம்மளை எச்சரிச்சிருக்காங்க. சைத்தான் வந்து உங்களை விரோதியாக இருக்கா, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லிட்டு மட்டும் அல்லாஹ் நம்மளை அனுப்பிச்சிடல. அவன் இந்த இடத்துல உங்களை வந்து வழிகெடுப்பான், கவனமாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த இடத்தையே நம்மளுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வோட எவ்வளோ பெரிய கருணை. நம்ம குர்ஆன் விளக்கம் இல்லை, அது இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1000 எக்கச்சக்கமான ஒரு புர்டாவை விட்டுக்கிட்டு கிடக்காங்க. அல்லாஹ் நம்மளுக்கு எவ்வளோ கிளியராக நம்ம மேலே கருணையாளர் கிருபையாளராக இருக்கிறதுனால நம்மளுக்கு அழகாக அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. அவனுக்கு பயப்படாதங்க,
அவனோட வசீகரத்துக்கு கிசுகிசுப்புக்கு ஆளாயிடாதங்க. இந்த இந்த இடத்துலலாம் அவனோட இது இருக்குது, அங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து நெருங்கிடாதுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பிரார்த்தனையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 7ல் 200ல் வந்து சாத்தான் ஏதேனும் உம்மிடம் கிசுகிசுத்தால் கடவுளிடம் அடைக்கலம் தேடுவீராக, அவர் செவியேற்பவர் சர்வமும் அறிந்தவர். நம்ம ஒரு நார்மலாக சொல்கிறோம்ல, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்கன்னு நம்மளுக்கு இது சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அல்லாஹ் வந்து உங்கள் சைத்தான் வந்துட்டு ஏதாவது வந்து கிசுகிசுன்னா உடனே என்கிட்ட கேட்டுரு, நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. செவியேற்பவர் அறிந்தவர், அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும், உங்களை கேட்டு நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு கிளியராக நம்மளுக்கு சொல்லித்தராங்க. இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிறது தான், எல்லாமே நம்மளுக்கு ரெடியாக இருக்குது, அதை நம்ம அனுபவிக்க மாட்டேங்கிறோம். அதுக்கப்புறம் வந்து என் இரட்சகரே, சாத்தானின் கிசுகிசுப்பிலிருந்து நான் உம்மிடம் புகலிடம் தேடுகின்றேன், மேலும் நான் உம்மிடம் புகலிடம் தேடுகின்றேன் என் இரட்சகரே, அவை என் அருகில் வருவதை விட்டும். இப்படி கேளுங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு குர்ஆனில் இந்த துவாவை சொல்லித்தராங்க. சாத்தான் உங்களிடம் ஒரு யோசனையை கிசுகிசுத்தால் நீங்கள் கடவுளிடம் புகலிடம் தேட வேண்டும், அவர்தான் செவியேற்பவர் அனைத்தையும் அறிந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு, சைத்தான் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது கிசுகிசுத்தானா நீங்கள் அல்லாஹ்விடம் புகலிடம் தேடுங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட கட்டளையான குர்ஆனை மட்டும் நம்ம பின்பற்றி அல்லாஹ்வை மட்டும், மறுபடியும் ஞாபகம் முட்டிக்கிறோம், மட்டும்னு உள்ளது ரொம்ப பெரிய கனமான வேர்டாக இருக்குது. அல்லாஹ் மட்டும்னா பரிபூர்ணமான அல்லாஹ் மட்டும், பக்கத்தில் யாருமே எதுவுமே இல்லை. அதனால் மார்க்க ஆதார வழிகாட்டுதலாக குர்ஆனை மட்டும் பின்பற்றி அல்லாஹ்வை மட்டும் பின்பற்றி இம்மையை மறுமையை வெற்றி பெறத்துக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரியட்டும். தொழுகையை நிலைநாட்டுவோம். அக்கிமுஸ்ஸலாத்.